ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு Sarasunda34 சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் அவுட் ஆஃப் ஸ்க்ராட்ச் தான் பண்ண போகிறோம். அதாவது பேப்பர்லேருந்து இன்னொரு பேப்பர், உங்களுக்கு தேவையான வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கடுப்பாகிற கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதனால அரைச்சிக்கோங்க, சரிங்களா? அதை அரைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குண்டா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லைனா பிளாஸ்டிக்கில் ஏதாச்சும் குண்டா இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்களா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்னா, இதோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ரெண்டு பாட்டில், இந்த மாதிரி 2 பாட்டில் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த குண்டால். அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பேப்பரை அந்த குண்டாக்குள்ளேயே அந்த தண்ணியில் ஊற்றுனீங்களா அங்கேயே போட்டுருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சலடான்னு நினைக்கிறேன், இது பேர்லாம் தெரியாதுங்க, இது இருக்குல்ல, இதை நம்ம உள்ளே போட்டு ஆட்டி அங்கே காய வைக்கணும். இதுதான் பேப்பர். வாங்க பண்ணலாம். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் அரைச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ உள்ளே போட்டு நல்லா இதை பண்ணி காய வைக்கணும். அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். வீட்டிலே பண்ண சிம்பிள் காய்ஸ். இப்போ வாங்க உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? இது நான் ஆல்ரெடி ஒரு தடவை உள்ளே போட்டு டெமோ பார்க்கலாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், சரிங்களா கைஸ்? அதனால இப்போ கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வாங்க உள்ளே போட்டுடலாம். உள்ளேயே போடக்கூடாது, பாருங்கள். கைஸ் ஓகேங்களா கைஸ்? இப்போ போட்டாச்சு. தண்ணி நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சைடில் போயிட்டு வெயில் இருக்குல்ல, அதை காய வைக்க போகிறோம். இங்கே தண்ணி இருக்கக்கூடாது, வேணால் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு அப்படியே தொட்டு பண்ணிக்கலாம். இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும், அதுவே ட்ரை ஆகட்டும் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். நான் அதுவே இருக்கட்டும், ட்ரை ஆகட்டும் அப்படின்னு விட போகிறேன். இதுலேயும் நான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ என்னன்னா, நம்ம இந்த பாட்டிலில் 2 அளவுக்கு ஊற்றணும்ல, இதை நம்ம தூக்கி போடாமல் என்ன பண்ணுறோன்னா, இந்த டவுன் சைடு இருக்குல்ல, நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நான் அதுக்குன்னு அப்படியே விட்டுற மாட்டேன். அதாவது அந்த அப்படியே காயட்டும் அப்படின்னு என்ன பண்ணுறேன்னா, இப்படி நம்ம கையை இப்படி அழுத்தி வச்சுட்டு இருந்தோன்னா அது அப்படியே நம்ம கையோட ஒட்டி வந்துடுது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே இன்னும் டப்பா ஃபுல்லாக இருக்குது அந்த தண்ணி. அதனால் இது இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி கொஞ்சம் வடிகட்டுது. அதுக்கப்புறம் இப்படி எடுத்தால் அது மட்டும் தனியாக வந்துடுது, ஒரு அச்சு மாதிரி. அப்புறம் அதை தனியாக வச்சு நம்ம தனியாக காய வச்சுக்கலாம். எப்படி அதெல்லாம் இப்படி யூஸ் பண்ண போகிறேன். ஒரு நிமிஷம், ஸ்டாண்ட் இருக்குன்னு தெரியல, ஸ்டாண்ட் கட்டிச்சு கைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை கமத்தி போட்டு வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம அச்சு வைக்கிறோம். நல்லா அமுத்திக்கோங்க, அப்போது தண்ணி கீழே ஓடுது. பண்ணிட்டீங்களா? இப்போ எடுக்க போகிறோம். சாரிங்க, ரொம்ப தண்ணியாக இருக்குது. இல்லை, இதுக்கு முன்னாடி பண்ணப்போ வந்துச்சு. இப்போ ஏன் வரமாட்டேறேன் கைஸ்? வரமாட்டேங்குது. ஆனால் அப்போ பண்ணும்போது இப்போ கூட வந்துச்சு, நல்லா ஒட்டணும். தண்ணியெலாம் இப்போ தான் ரெயின் ஆகி போடுது பாருங்க, போகுது தண்ணி. அதுக்கு தண்ணி லைட்டாக வலி விட்டுக்கலாம். இதோ வந்துச்சு, சொன்னேன்னா அது அச்சு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கிறோம். இப்படியே வைப்பீங்களான்னு கேட்கக்கூடாது. அந்த புக்கோட ஏதாச்சும் அட்டை இருக்கும்ல, ஸோ அதில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். புக் அட்டை கீழே வச்சுருக்கோம். இல்லைன்னா இந்த மாதிரி கேலண்டரோட
அட்டை இருக்குல்ல, இதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேலண்டர் அட்டையில் போடலாம். சைடில் வச்சுக்கலாம். தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு, எங்கே காட்டுறேன். போட்டாச்சு பார்த்தீங்களா, தெரியுதா guys? இப்போ வந்து நம்ம வந்து சாய்ச்சிட்டோம். இது மாதிரி நிறையா போடுவோம், அது காயணும். ஓகேங்களா கைஸ்? இப்போ நான் வந்து ஒரு செட் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப்பு தான் வரணுன்ட்டு இல்லை, அந்த பாட்டில் பின்னாடி வச்சு தான் எடுக்கணுன்ட்டு இல்லை. உங்களுக்கு இதை விட பெருசாக வேணுன்னா கூட ஏதாச்சும் பவுல் வச்சு அதை வச்சு கூட நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு இந்த சைஸ் போதும், ஸோ அதனால நான் எப்படி எடுத்துக்கிறேன். பாய் காய்ஸ். நான் வந்து இது காயறதுக்கு எப்படி ஒரு 5 hours ஆகும், ஒரு 5 hour 2 hour ஆகும். நான் அதுக்கப்புறமா இன்னொரு குட்டி வீடியோ போடுறேன்.